Ready, roll. Ready, roll. Rolling, sir. Hello everybody, small bit to black talk. Once again, unbc. Okay, bodybuilding, good or bad? Definitely good. ஆனா இந்த பாடி பில்டிங் நிறைய பேர் பண்ற விஷயம் எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்க மாட்டேங்குது, சுத்தமா பிடிக்க மாட்டேங்குது. லாஸ்ட் சண்டே கூட நம்ம நண்பர் ஒருத்தர் இறந்துட்டாரு. அவர் பேரு மஹதீர் மஹமூத். நண்பர்னா எல்லாரையும் உங்களை படிஸ் கூப்பிடல, அந்த மாதிரி ஒரு நண்பர் தான். நான் அவரை பார்த்ததெல்லாம் அவர்கிட்ட பேசணும் இல்லை. அவர் எதனால் இறந்தார் தெரியுங்களா? நான் பார்த்த நியூஸ் ஹார்ட் அட்டாக்ல இறந்துட்டார் அப்படின்னு சொல்றாங்க. இந்த ஹார்ட் அட்டாக் இப்போ யூஸ்வல் ஆகி போச்சு. ஜிம்முக்கு போறாங்க, ஹார்ட் அட்டாக்ல உயிரிழறாங்க, ஜிம்முக்கு போறாங்க, மாரடைப்புல உயிரிழறாங்க. இந்த ஹார்ட் இருக்கு பார்த்தீங்களா, இந்த ஹார்ட்டு நம்ம பிறக்கிறதுக்கு முன்னாடியே நம்ம வயிற்றுல இருக்கும்போதே அது துடிக்க ஆரம்பிச்சு டிக் 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 டிக்னு அது பாட்டு போய்கிட்டே இருக்கும். அதுக்கு ஒரு ரெஸ்டே கிடையாது. அது ரெஸ்ட் எடுத்துச்சுன்னா நம்ம ஃபுல்லாக ரெஸ்ட் எடுக்க வேண்டியது. ரெஸ்ட் இன் பீஸ், ஆர்ஐபி. ஸோ இந்த ஹார்ட்டை ரொம்ப பத்திரமா பார்த்துக்கணுங்க. லைக் இப்போ ஒரு சமையல் அதிகமாக ஒரே எண்ணெய் யூஸ் பண்ணக்கூடாது. முடிஞ்சாலும் கடல் எண்ணெய் யூஸ் பண்ணி பாருங்க. பேச்சப்பழம், முருங்கைக்கீரை, இந்த மாதிரி எவ்வளவோ இருக்கு, சவு இது எல்லாமே ஹார்ட்டுக்கு ரொம்ப நல்லது. அந்த இதுக்கு ரொம்ப பத்திரமா பார்த்துக்கோங்க. இப்போ ஒரு பாடி பில்டிங் பண்றீங்க அப்படின்னா நிறைய பேர் பண்றது எனக்கு ஒரு சில விஷயம் பிடிக்கவே மாட்டேங்குது. இப்போ இங்க ஒரு போட்டோ தெரியுது பார்த்தீங்களா? இது வேற யாரும் இல்லை, எங்க அப்பா தான். இப்பா உங்க அப்பா அந்த காலத்துல பண்ணாருப்பா, இந்த காலத்துல பண்ணாருப்பா அப்படிலாம் நினைக்காதீங்க. எந்த காலமா இருந்தாலும் கரெக்டான ப்ரோட்டீன்ஸ், கரெக்டான உடற்பயிற்சி, கரெக்டான தூக்கம், கரெக்டான ஃபுட், இது எடுத்துட்டீங்கன்னா போதும். வேற எதுவுமே தேவையில்லை. ஒரு பேஸ்ட் ஆன் ட்ரூ ஸ்டோரி. என் அங்கிள் ஒருத்தர், மை சிஸ்டர்ஸ் ஹஸ்பண்ட், அவருக்கு ஒரு அவங்களை அதிகமாக மீட் பண்ண மாட்டோம். அவருக்கு ஒரு தடவை கடைசி பார்த்ததே கல்யாணத்தில் தான். கல்யாணத்தில் பார்த்தோம், பார்க்கறதுக்கு ஆளு நல்லா கொஞ்சம் வாட்ட சட்டமா. அதுக்கப்புறம் நியூஸ் வருது, ஒரு 2, 3, 4 இயர்ஸ் சம்திங், ஒரு 5 இயர்ஸ்க்குள்ள வச்சுக்கோங்க. அப்படி ஒரு நியூஸ் வருது, அவர் இறந்துட்டாரு அப்படின்ட்டு. கல்யாணத்தில் பார்க்கும்போது அந்த அளவுக்கு ஒரு பெருசாலாம் இல்லை, சும்மா ஆளு வாட்ட சட்டமா அப்படி இருந்தாரு. அப்புறம் என்ன ஆச்சு ஏதாச்சு அப்படின்னு கேட்கும்போது, இந்த மாதிரி ஒரு ஜிம்ல பயங்கரமா உடற்பயிற்சி செய்யறாரு, ரொம்ப எக்ஸசைஸ் பண்ணுவாரு, அதனால லிவர்லாம் போயிடுச்சு, இறந்துட்டாரு. என்னடா இது, எக்ஸசைஸ் பண்ண லிவர் போகுமா அப்படின்ட்டு கேட்கும்போது அவர் ஊசி எடுத்துக்கிட்டாரு. எப்படி ஊசி எடுத்துக்கிட்டாரு? ஸ்டெராய்ட். இந்த ஸ்டெராய்ட் லீகலா இல்லீகலா? அனபயோட்டிக் ஸ்டெராய்ட் லீகலா? இல்லீகல்? அப்சல்யூட்லி லீகல். ஆனா இந்த ஸ்டெராய்ட் எதுக்குன்னா, இந்த மாதிரி தான் இந்த ஒரு அத்லெட்டிக் யூஸ் பண்ணுவாங்க, ஒரு பாடி பில்டர் யூஸ் பண்ணுவாரு, இந்த மாதிரி நிறைய பேர் யூஸ் பண்றாங்க. ஆனா அது ஒரு டாக்டர் கன்சல்ட்டோட யூஸ் பண்றாங்க. என்னைய கேட்டீங்கன்னா, டாக்டர் கன்சல்ட்டோட யூஸ் பண்ணாதீங்க. அவாய்ட் ஸ்டெராய்ட்ஸ், அவாய்ட் ஸ்டெராய்ட்ஸ். ஏன் சொல்றேன்னா, நீங்க என்னதான் டாக்டர் கன்சல்ட் எடுத்துக்கினாலுமே உங்களுக்கு உடம்புல சைடு எஃபெக்ட்ஸ் கண்டிப்பா வரும். இந்த ஸ்டெராய்ட்ஸ் யூஸ் பண்றதுனால சைடு எஃபெக்ட்ஸ், பிளட் பிரஷர், அந்த என்னது லிவர், அந்த லிவர் மொத்தமா கெட்டு போயிடும். அந்த அங்கிள் ஒருத்தர் சொன்ன பார்த்தீங்களா, அவர் ஒரு டீ டோட்டலர். அவர் ஹாஸ்பிட்டல் கூட்டு போயிருக்காங்க, வயிறு வலின்னு ரொம்ப வயிறு வலியில துடிச்சிருக்காரு. சரி, நான் ஹாஸ்பிட்டல் கூட்டு போனா இவருக்கு தண்ணி அடிக்கிற பழக்கம் இருக்கா, அந்த பழக்கம் இருக்கா, இந்த பழக்கம், இவருக்கு ஏதாவது கெட்ட பழக்கம் இருக்கான்னு கேக்குறாங்க. என்னடா இது, ஒரு டீ டோட்டலரை பார்த்து கெட்ட பழக்கம் இருக்கான்னு கேக்குறாங்க. இன்னும் கேட்டா ஒரு பாடி பில்டர், அவரை பார்த்து இப்படி கேக்குறாங்களே அப்படின்ட்டு அவர் ரிப்போர்ட்ல தெரியும் ஸ்டெராய்ட் யூஸ் பண்ணிருக்காரு. அவங்க வீட்டாளுமே சொல்லியிருக்காங்க ஸ்டெராய்ட் யூஸ் பண்ணிருக்காரு அவரு அப்படின்ட்டு. இந்த லிவர்லாம் அவர் உள்ள போயிட்டு இருக்கு. லிவர்லாம் போகும், ஏதோ பண்ணி அவரை கொஞ்சம் மாடிலேட் பண்ணி இவரை பத்திரமா பார்த்துக்கோங்க, வண்டி ஓட்டக்கூடாது அப்படின்னு சம்திங் என்னமோ சொல்லி வீட்டுக்கு அனுப்பியிருக்காங்க. அவர் சும்மா இல்லாம, ஏன் நான் 10 நாளா வீட்லயே இருக்கேன், நான் எனக்கு வீட்டில் இருக்க பிடிக்கல அப்படின்னு சொல்லி மறுபடியும் ஜிம்முக்கு போயிருக்காரு. அங்க போய் அவர் எக்ஸசைஸ் பண்ணாரா பண்ணலையா நமக்கு எக்ஸாக்டா சரியா தெரியல. ஆனா போயிட்டாரு, இறந்துட்டாரு. அவ்வளவு. அது என்னமோ தெரியல, அவரோட உயிர் ஜிம்ல தான் போகணும்னு இருக்கு. என்ன பண்றது? இந்த ஜிம் அடிக்ஷன் இருக்கு பார்த்தீங்களா, அது ஒரு சாதாரண அடிக்ஷன் இல்லை. இந்த தண்ணி அடிக்கிற மாதிரி, சார் அடிக்கிற மாதிரி, தம் அடிக்கிற மாதிரி அடிக்ஷன் கிடையாது. அது ஒரு தடவை நீங்க அதை ருசிச்சுட்டீங்கன்னா, அது உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா அவ்வளவுதான், சோழி முடிஞ்சு. உடம்பு ஏற்றதுக்கு நீங்க என்ன வேணாலும் பண்ணுவீங்க. ஒரு சிலர் இருக்காங்க,
நம்ம கரெக்டா இது தான் பண்ணணும், தப்பா எதுவும் பண்ணி உடம்பு ஏற்றக்கூடாது அப்படின்னு இருக்காங்க. ஆனா ஒரு சிலர் அப்படி இல்லை. அந்த உடம்பு உடனே ஏற்றிடணும், அந்த 2 மாசத்துல ஏற்றிடணும், 6 மாசத்துல ஏற்றிடணும். இப்போ தண்டால் எடுக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த தண்டால் எடுக்கும் போது எங்கெங்கெல்லாம் உங்களுக்கு வலி பெயின் ஏற்படுது, அது எடுக்கும்போது இந்த செஸ்ட்ல, இங்க இந்த கையில கீழே அந்த இடத்துல, அந்த நேரத்துக்கு அந்த புஷ்அப்ஸ் எடுக்கிற நேரத்துக்கு ரத்தமே ஓடாது தெரியுங்களா? அந்த நேரத்துக்கு எந்த ஒரு இது வந்தாலும் சரி, எந்த ஒரு எக்ஸசைஸ் பண்ணாலுமே அந்த நேரத்துக்கு நீங்க ரொம்ப புஷ் பண்ணி அப்படி டபுள் பேர் எது போட்டாலுமே சரி, உங்களுக்கு அந்த நேரத்துல அதுக்கு ரத்தமே அங்க ஓடாது. அப்படி ரத்தமே ஓடாது போயிட்டு நீங்க அப்ப அந்த ஹார்ட்டுக்கு ரத்தம் கம்மியா தானே போகுது, பிளட் சர்க்குலேஷன். அந்த டைம்ல அது கொஞ்சம் கூட டைம் கொடுக்காம போட்டு இழுகிறது. அந்த இதை எவ்வளவுதான் தாங்கும்? நீங்களே சொல்லுங்க, எவ்வளவுதான் பிளட் பிரஷர் தாங்கும்? அட போடா அப்படின்னு அது நிறுத்து. அப்புறம் என்ன, ரெஸ்ட் இன் பீஸ், சொல்லி முடிஞ்சு. அது போட்டு இவ்வளவு கஷ்டப்பட்டுறீங்க, பாவம் இல்ல அந்த இதையும். சொல்லுங்க, பத்தாதுக்கு ஒரு லவ் ஃபீலிங் போட்டு அதை சாவடிக்கிறீங்க. எவ்வளவு ஃபீலிங்ஸ் இருக்கு, அதெல்லாம் போட்டு வேற சாவடிக்கிறீங்க. பத்தாதுக்கு இந்த ஜிம் ஃபீலிங் வேறையா? பண்ணுங்க, நான் வேணாம்னு சொல்ல. என்னைய கேட்டீங்கன்னா பாடி பில்டிங் ஒரு நல்ல ஒரு அடிக்ஷன், சூப்பரான ஒரு அடிக்ஷன். ஒரு யங்ஸ்டர்ஸுக்கு ஒரு சூப்பர் 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 அடிக்ஷன். இப்ப நிறைய பேர் என்னென்னவோ பண்ணிட்டு இருக்காங்க. அதெல்லாம் பண்றதுக்கு தயவு செஞ்சு ஜிம்முக்கு போங்க, ரொம்ப நல்லது. ஆனா போங்க, தேவையில்லாத விஷயத்த பண்ணாதீங்க. இந்த ஸ்டெராய்ட் யூஸ் பண்றது, இந்த மாதிரி தேவையில்லாத விஷயத்தெல்லாம் தயவு செஞ்சு பண்ணாதீங்க. இப்போ ஜிம்முக்கு போங்க. எனக்கு தெரிஞ்சது எங்க அப்பா என்கிட்ட சொன்னது, மற்றபடி நான் கொஞ்சம் நிறைய விஷயம் பார்த்து தெரிஞ்சுக்கிறது இப்ப நான் உங்ககிட்ட ஷேர் பண்றேன். கண்டிப்பா அக்செப்ட் பண்ற மாதிரி தான் இருக்கும், எல்லாரும் சொல்றதுதான். பட் நான் சொல்றது உங்களுக்கு எப்படி எடுத்துப்பீங்கன்னு தெரியல, பட் நான் சொல்றேன். இப்போ ஜிம்முக்கு போறீங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ உங்களால உங்க உடம்புக்கு நீங்க எவ்வளவு சாப்பிடுறீங்க, காசு செலவு பண்ண முடியும் அப்படின்னா ஒரு 6 டிப்ஸ் சொல்றேன். அந்த 6 டிப்ஸ்ல 6மே ட்ரை பண்ணுங்க. எவ்வளவோ இருக்கு, நிறைய இருக்கு. நான் சும்மா உங்களுக்கு ஒரு 6 ஷேர் பண்றேன். வேற ஏதாவது கேட்கணும்னா கூட என் இன்ஸ்டா ஐடியா எனக்கு பர்சனலா மெசேஜ் பண்ணுங்க, நான் கண்டிப்பா உங்களுக்கு சொல்றேன். ஐடி எனக்கு கீழே பின் பண்றேன், பாருங்க. நம்பர் 1, இந்த மூக்கடலை இருக்கு பார்த்தீங்களா, கருப்பு மூக்கடலை. இந்த கருப்பு மூக்கடலை நைட்ல ஊற வச்சிருங்க. ஒரு 50 கிராம் ஊற வச்சிருங்க. அளவு தெரியல, சும்மா ஒரு கையளவு அப்படி நைட்ல ஊற வச்சுட்டு காலையில அதை எடுத்து அப்படியே பச்சையா சாப்பிடுங்க. ஃபர்ஸ்ட் நாள் ஒரு செகண்ட் நாள் அப்படி இருக்கும், 3ஆம் நாளும் அப்படிதான் இருக்கும், 4ஆவது நாள் பழகிடும். அவ்வளவுதான். கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க. இல்ல எனக்கு இது சுத்தமா முடியல, வாயிலே வைக்க பிடிக்கல அப்படின்னா லைட்டா தண்ணி ஊத்துறீங்களா, கொஞ்சம் போடுறீங்களா, வச்சு சாப்பிடுங்களா, முடிச்சு. செகண்ட் டிப்ஸ், கவு மில்க், பசும் பால். ஒரு நாளைக்கு 1 லிட்டர் வாங்குங்க. காலையில 500 ml, ஈவினிங் 500 ml. சிம்பிள். தேர்ட் டிப்ஸ், பச்சை பயிர் இருக்கு பார்த்தீங்களா, பச்சை பயிர். இது ஒரு 24 hours ப்ராசஸ்ங்க. காலையில ஒரு அதேதான், காலையில ஒரு கையளவு ஊற வைங்க. காலையில நைட்டு அதை எடுத்து ஒரு ஈர துணியில ஒரு வெள்ளை கச்சிஃபிலியோ எதுலையாவது போட்டு அதை அப்படியே ஜன்னல் ஓரமா ஒரு முளை கட்டி வச்சிட்டீங்கன்னா காலையில ஏந்து அதுல பூ மாதிரி வளர்ந்துருக்கும், அதை அப்படியே சாப்பிடுங்க. ஃபோர்த் டிப்ஸ், இந்த நாட்டு முட்டை இருக்கு பார்த்தீங்களா, டெய்லி ஒரு 2 எடுத்துக்கோங்க காலையில. இல்ல இன்னும் நிறைய பண்ண முடியும்னா ஒரு 5 to 10, மார்னிங் 5, ஈவினிங் 5, அவ்வளவுதான். அப்புறம் 5th டிப்ஸ், பாதாம் பிசின். இந்த மளிகை கல்ல மாதிரி கேட்டீங்கன்னா கிடைக்கும். இந்த பாதாம் பிசின் என்ன பண்றீங்கன்னா நைட்டு ஊற வச்சிருங்க. நைட்டு ஒரு தண்ணியில ஒரு கப்புல ஊற வச்சுட்டு காலையில ஏந்து முன்னாடி ஜெல்லி மாதிரி இருக்கும். அது என்ன பண்ணுங்க, பால் இருக்கு பார்த்தீங்களா, இந்த கவு மில்க் சொன்ன பார்த்தீங்களா, அந்த கவு மில்க் என்ன பண்றீங்க, இந்த பாதாம் பிசினோட ஆட் பண்ணிக்கோங்க. அதுல ப்ரௌன் சுகர் போட்டீங்கன்னா இன்னும் உடம்புக்கு நல்லது. ப்ரௌன் சுகர்ல நமக்கு அயன் புரோட்டீன் இருக்கு, ஸோ அதனால நான் சொல்றேன். அப்புறம் பார்க்கறதுக்கு தான் பையன் சின்னதா இருப்பான், ஆனா புரோட்டீன் பக்காவா இருக்கும். இந்த வேர்க்கடலை, பீனட். ஒன்றும் இல்லை, கடையில டெய்லி அதேதான் ஒரு மார்னிங் 50 கிராம், ஈவினிங் 50 கிராம் எடுத்துக்கோங்க. ரொம்ப நல்லது, ரொம்ப 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 நல்லது. இப்போ இந்த மாதிரி எனக்கு காசு இல்லை, கம்மியா இருக்கு அப்படி சொல்றீங்கன்னா ஒன்றும் இல்லை. இது இப்போ நான் காசுங்களா சொன்னேன், ஒன்றும் இல்லை. சும்மா ஒரு கெவுரு வாங்கிக்கோங்க. கெவுரு வாங்கி அதை மட்டும் அரைச்சி தினம் தண்ணியில கலந்து சும்மா காசு எப்படி குடிச்சிங்கன்னா நல்லது. இப்பெல்லாம் நிறைய எல்லாத்துலயும் ஒரு 50-50, 50 கூட இல்லை, ஒரு 20 அந்த மாதிரி தான். அதாவது என்ன சொல்றேன்னா அந்த 20 அந்த அவ்வளவுதான் நமக்கு புரோட்டீன். மீதி இருக்க அந்த 80% ப்ரிசர்வேட்டிவ்ஸ். லைக் சாப்பிட்ற அரிசி, சாப்பாடு முதல் கொண்டது. இது வரைக்கும் நான் சொன்ன புரோட்டீன்ல எனக்கு தெரிஞ்சு அதிகமா ப்ரிசர்வேட்டிவ்ஸே இல்லை. கவு மில்க்ல கூட இருக்கு, பட் பார்த்து வாங்குங்க கரெக்டா. தெரியல உங்களுக்கு, அதையும் டீட்டெயிலாக ஒரு வீடியோ சொல்றேன், பார்த்தாலே உங்களுக்கு தெரியல, அதுக்காக தான் சொல்றேன். முடிஞ்ச அளவுக்கு உங்க உடம்பு ரொம்ப நல்லா பார்த்துக்கோங்க. உடம்புன்றது ரொம்ப முக்கியங்க. அதை போட்டு நீங்க ரொம்ப இது பண்ணீங்கன்னா வேலைக்கே ஆகாது. ஓகே படிஸ், நான் என்ன சொல்ல வரேன்னா உடம்பு ரொம்ப நல்லா ஆரோக்கியமா வச்சுக்கோங்க. மெயினா தண்ணி கூட ஒரு மெயினான ஒரு ப்ரோட்டீன். அதுதான் அப்படி சொன்னேன். ஏன்னா நிறைய பேர் அப்படிதான், தண்ணியே ப்ரோட்டீன் தான், தண்ணி மட்டுமே குச்சி நம்ம தண்ணி மட்டுமே குச்சி எக்ஸசைஸ் பண்ணலான்னா போய் சேர வேண்டியதான்.
ஸோ அளவுக்கு மீறினால் அமுதமும் நஞ்சு. எதையுமே அதிகமாக பண்ணாதீங்க, லைட்டாக பண்ணுங்க. ஏற்கனவே நான் சொன்னதாங்க, 40% எக்ஸசைஸ், 30% ஃபுட், 30% தூக்கம். ஃபுட் ஸ்லீப்பிங் ரொம்ப முக்கியம், ஹெல்த் முக்கியம். இந்த ஃபுட்டு எப்படின்னா நார்மலாக நீங்கள் எப்பவுமே சாப்பிட்ற மாதிரி சாப்பிடுங்க. அதிகமாக ஜங்க் ஃபுட்ஸ், கடையில் ஃபாஸ்ட் ஃபுட் சாப்பிடாதீங்க. அதை அவாய்ட் பண்ணி வீட்டு சாப்பாடு சாப்பிட்டாலே போதும், வேறு எதுவுமே வேண்டாம். ஓகேங்களா? எல்லாமே லிமிட்டாக வச்சுக்கோங்க. இந்த ஸ்டோரியில் சொன்ன பார்த்தீங்களா? ஸோ இந்த மாதிரி ஒரு டெத்து வந்து ஒரு குடும்பத்தில் ஒரு டெத்து வந்துச்சுன்னா அந்த குடும்பத்தில் ஒரு சோகத்தில் மூழ்கிடும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு உங்க திறமையால நீங்க உங்க பாடியை பில்ட் பண்ண பாருங்க. இந்த ஊசி போடுறது அதெல்லாம் வேண்டாம். இந்த ஸ்டெராய்டை அவாய்ட் பண்ணிக்கோங்க. அவாய்ட் ஸ்டெராய்ட் ப்ளீஸ். ஒரு ரிக்வஸ்டா கேட்கறேன், வேண்டாம். எதுக்கு அப்படிதான் நம்ம அந்த உடம்பு ஏற்றணும்னு அவசியம் இல்லை. எதுவுமே ஒரு கண்ட்ரோலா இருக்கும். எக்ஸாம்பிள் இப்ப எப்படின்னா, ஒரு சைக்கிள் டயர் பார்த்தீங்களா, அந்த காத்து மாதிரி தாங்க நம்ம அந்த டயர் மாதிரி நம்ம உடம்பு. அதை காத்து அடிச்சுட்டு ஒரு மாசம் வைங்களேன், அதுக்கப்புறம் எடுங்க, காத்தெல்லாம் இறங்கி போயிடும். அந்த மாதிரி தான் நம்ம உடம்பு. அந்த எக்ஸசைஸ் வந்து ஒரு காத்து அடிக்கிற மாதிரி. எவ்வளவு கூட காத்து அடிக்கும் நல்லா புஷ்ஷுன்னு தெரியும். அதுக்கப்புறம் நம்ம சரியா ஜிம் போல அப்படியே புஷ்ஷுன்னு குறைஞ்சிடும். இதனாலதான் இந்த மாதிரி நம்ம உடம்பு குறையுது. எதனால குறையுது அப்படின்னு நீங்க தப்பு பண்றது, இந்த ஸ்டெராய்டு எடுக்கிறதுக்கு ரீசனே நிறைய ரீசனே அதுதான். உடம்பு ஏற மாட்டேங்குது, நமக்கு மசில்ஸ் நல்லா பிரிஸ்கா தெரிய மாட்டேங்குது, வெளியில வர மாட்டேங்குது அப்படின்னு ஸ்டெராய்டு யூஸ் பண்றாங்க. உங்களுக்கு உடம்பு மஸ்கல் கரெக்டாக கரெக்டா கண்டினியூஸா ஜிம்முக்கு போங்க, அவ்வளவுதான். கரெக்டா ஜிம்முக்கு போங்க, கரெக்டா ப்ரோட்டீன் எடுத்துக்கோங்க, கரெக்டா ஃபுட் ஸ்லீப்பிங் எக்ஸசைஸ் ப்ரோட்டீன், இந்த 4 நீங்க கரெக்டா பண்ணீங்கன்னா உங்க உடம்பு சூப்பரா இருக்கும். சும்மா அப்படியே பல இன்னும் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம அப்பா போட்டோ காட்டுறீங்களா, திரும்ப காட்டுறேன், வேணா பாருங்க. சும்மா அவர் கொஞ்சம் பழி வைக்க, ஆனா கொஞ்சம் நல்லா கொடுத்து பாருங்களேன். வீட்லயே பண்ணுது. அவர் எடுத்துக்கிற ப்ரோட்டீன் சொல்ல பாருங்க, அவரோட நல்லா பாருங்க. அவர் எடுத்துக்கிற ப்ரோட்டீன் சொல்ல பாருங்க. காலையில அவர் சாப்பிடுறது பழைய கஞ்சி, பழைய சோறு, ஐஸ் பிரியாணி. நிறைய பேர் அது ஐஸ் பிரியாணி. அந்த ஐஸ் பிரியாணி கூட, ஆனா அந்த ஐஸ் பிரியாணி கூட கண்டிப்பா வறுத்த மீன், வறுத்த முட்டை, அந்த மாதிரி ஏதாவது ஒன்று வச்சுப்பாரு. அப்படி ஏத்தன உடம்பு தான் இந்த உடம்பு. அப்ப பாத்துக்கோங்க, சாப்பாடே 3 நாள் சாப்பிடலாம், நல்லதுதான், தப்பே கிடையாது. ஆனா அவரு எனக்குமே சரி, அவரு அதிகமா எடுத்துக்க சரி, அவர் அதிகமா சொல்றது மீன் தான். ஃபிஷ்ல தான் எல்லாமே இருக்கு, கொழுப்பு சத்துல இருந்து எல்லாமே இருக்கு. இந்த ஃபிஷ் எவ்வளவு அதிகமா எடுத்துக்கிறீங்களோ உங்களுக்கு இது ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும். சீரியஸ்லி ஃபிஷ்ல எல்லாமே இருக்கு, ரொம்ப நல்லது. ஃபிஷ் ரொம்ப 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 நல்லது உடம்புக்கு. நீங்க டெய்லி ஃபிஷ் எடுத்துக்கலாம். ஸோ முடிஞ்ச அளவுக்கு ஃபுட்டு மூலியமா உங்க பாடி பில்ட் பண்ண பாருங்க. இந்த ஸ்டெராய்டை பத்தி தெரியும், அதனாலதான் நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். தேவையில்லாத விஷயத்த பண்ணி தேவையில்லாம சீக்கிரமா போய் சேராதீங்க. நான் அவ்வளவுதான் சொல்லுவேன். முடிஞ்ச அளவுக்கு ஃபுட்டுல உங்க ப்ரோட்டீன்ஸை எடுக்க பாருங்க. ஓகே buddies, நம்ம வீடியோட ஃபைனல் வந்துட்டோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோஸ். நம்ம ஏற்கனவே எமோஷன்ஸ் பத்தி நிறைய வீடியோ போட்டிருக்கோம், நீங்க பிளேலிஸ்ட் செக் பண்ணி பாருங்க. லவ் பத்தி, ஆங்கரை பத்தி போட்டிருக்கோம். அடுத்தடுத்து நம்ம கண்டிப்பா எமோஷன்ஸ் பத்தி போடுவோம். உங்களுக்கு ஏதாவது எமோஷன்ஸ் பத்தி போடணும்னாலும் நீங்க எனக்கு கமெண்ட் சொல்லுங்க, நான் கண்டிப்பா போடுறேன். நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் ஃப்ரெண்ட்ஷிப் பத்தி கேட்டிருக்காரு, நம்ம அதை அடுத்த வீடியோல போடலாம். ஓகே buddies, பிடிச்சவங்க மீன் போடுங்க, பிடிக்காத சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அண்ட் லைக், கமெண்ட், ஷேர். லவ் யூ ஆல். தேங்க்ஸ் டு ஆல். ஜெய் ஹிந்த்.